பல தடைகளை உடைத்தெறிந்து தேர்தலுக்கு முன்னாலே வர வேண்டிய படம் தேர்தலுக்கு பின்னால் வருகிற ஒரு சூழ்நிலை. அந்த படத்தை வெளியில் விட்டு ஆபத்துன்னு நினச்சி எவ்வளவு கொடுமைகளை செய்ய முடியுமோ இந்த நாட்டில் செய்து பார்த்து விட்டார்கள். ஆகவே ஜனநாயகம் தழைத்தது, ஜனநாயகன் வந்தது, பார்த்தோம், மகிழ்ந்தோம். அதில் கொஞ்சம் கடைசி படம் அப்படிங்கிறதால ஒரு உருக்கமாக இருந்ததுன்றது பல இளைஞர்கள் மத்தியில் அவர்கள் கண்களில் நீர் வழிய அவர்கள் வெளியில் வந்து நம்ம நிருபர்களை சந்தித்த போது தெரிந்தது. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் விழாவாக எடுக்க சொன்னார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்பே நடித்த படம். எனக்கு நினைவு இருக்கு, நான் அடிக்கடி இப்போ சினிமா போக மாட்டேன், ஏதாவது இங்கிலீஷ் படம் தான் அப்படி போவேன். அடிமைப்பெண் சினிமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்தது திருவண்ணாமலையில் படித்து கொண்டிருந்தேன். அப்போ கிருஷ்ணா, மீனாட்சி, அன்பு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. படித்தப்போ அந்த தேட்டர்களில் படம் ரிலீஸ் ஆகுது. 4 தேட்டரில் க்யூவில் ஒருத்தர் 2 பேர் இறந்துட்டாங்க. அந்த படம் ஊர்வலமாக போச்சு. ஊர்வலமாக திருவண்ணாமலையை சுற்றி வந்து அடிமைப்பெண் ரிலீஸ் ஆச்சு. அப்போது அந்த ஃபஸ்ட்டு ஷோ ஊர்வலத்தில் போய் பார்த்த நினைவுகள் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தேன், மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே இதை தடை செய்தவர்களுக்கு நேற்றைய தினம் வயிறெறிஞ்சு போயிருப்பாங்க. அதனால தான் சினிமாவுக்கு விடுமுறை விடலாமா, அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கதையெல்லாம் பேசுகிறாங்க. ஆகவே அது எதுவுமே எடுபடலை. பார்த்தீங்கன்னா கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து உங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன் நான். வாயில் வந்ததெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசுறதுங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்னு தெரியலீங்க. முதல்ல ஒருத்தர் வந்து எலும்பு முறி பண்ணார், நீங்கள் பார்த்தீங்க. அவர் எலும்பு முறிக்கிறது உங்களுக்கு தொழிலாக போச்சு. ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டில் ஒரு ப்ரெஸ்காரர் எலும்பு முறிக்கலையா, ஆக்சிடென்ட் பண்ணலையா, இது யூஸ்வலாக எலும்பு முறிக்கிறேன், உடம்பு முறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டார் அவர். அடுத்து பார்த்தீங்கன்னா உதயகுமார்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாரு, சட்டசபையில் இப்படி கை காமிச்சு அப்பாவை தேடின கதையை சொன்னாராம். உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லுன்றாரு. உலகத்துக்கே தெரியும், கிட்டத்தட்ட 70-80 மூவியை டைரக்ட் பண்ண சந்திரசேகர், அவர் அவங்க மதர் பெரிய பாடகர்னு. நீ முதல்ல உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லுன்றாரு. எவ்வளவு இழிவாக கீழ்த்தரமா மக்கள் வந்து டெபாசிட் போக வச்சு தெருவில் நிறுத்தி இந்த உதயகுமாரை, செல்லூர் ராஜை 4 பேர் இந்து முன்னணி மாநாட்டுக்கு போனப்பயே நான் மதுரையில் சொன்னேன், நீங்கள் வீணாக தெருவில் அலைய போகிறீங்கன்னு. எல்லாரும் தோத்தாச்சு, சவுத்தே போச்சு. வெக்கமாக இல்லை? நம்ம இது மாதிரி ஒரு சிஎம்ஐ போய் பேசுகிறோமே, அது தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசனையே இல்லைன்னா என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இங்க பாருங்களேன், ஏதாவது நேர்ந்தால் அதிமுக பொறுப்பில்லை என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எச்சரித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் தோற்றுமே தவிர மரணிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எத்தனை விஜய் வந்தாலும் தாங்கள் பார்ப்போம் என்றும் ஆர்பி உதயகுமார். அதாவது வேற ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப கேவலமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்க காரணம் இல்லைன்றாரு. யார் உயிருக்கு? சீஃப் மினிஸ்டர் உயிருக்கு. ஏன்னா ஏதாவது மென்டலி ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. அப்புறம் சிஎம் சொன்ன மாதிரி ஓடு ஓடு ஓடுன்னு இப்போ அடுத்து அவர் ஜெயிலுக்கு போகிறார். பார்த்துக்கிட்டே இருங்க. கம்ப்ளைண்ட் யாராவது லாட்ஜ் பண்ணா அடுத்தது அவர் தான் போவார், வேறு வழி இல்லை. இதெல்லாம் அந்த அன்பார்லிமெண்டட் வேர்ட். எதுக்கு இவ்வளவு எரிச்சலாக? ஜனநாயகத்தை மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்த பின்னாடி அதை ஏற்றுக்க முடியாது. நீ உயிரோடு இருக்க மாட்ட, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, உங்கள் அப்பா அம்மா பேரை நீ முதல்ல சொல்லு. என்ன சார் இது? இது மாதிரிலாம் பேசி நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க பார்ப்போம். முக்கியமான விஷயத்துக்கு வரேன், அது ஒன்றாச்சு. ஆகவே நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா சட்டம் அது கடமையை செய்யும். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை தேவையில்லாமல் பேசினால் நீங்கள் வந்து அப்புறம் அதை அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சிறை கதவுகளுக்கு பின்னால் இருக்க வேண்டிய நிலை தான் ஏற்படுமே தவிர சட்டம் சும்மா விடாது. இப்போ ஒருத்தர் உள்ளே இருக்கார்ல, எலும்பு ஒடிச்சிடுறாரு, ஒடி சொல்லுங்க பார்க்குறேன். மேலே கை வைக்க முடியுமா?
ஆகவே ரொம்ப கேடுகட்டத்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதையாக நிறுத்திக்கோங்க.